ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 10th தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 3 சரிங்களா, உரைநடை உலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருந்து போற்றுதல் பார்க்குறோம் சரிங்களா. நார்மலாக விருந்து அப்படின்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? விருந்து அப்படின்னா வாழை இலையில் வந்து பலவிதமான பதார்த்தங்களுடைய பரிமாறக்கூடிய ஒரு உணர்வு தான் வந்து விருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து விருந்தோம்பல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு கெஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து முகமலர்ச்சியோடு சரிங்களா, எந்தவித சலனமும் செழிப்பும் இல்லாமல் ஒரு இன்முகத்தோடு நம்ம வரவேற்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். ஓகேங்களா? இப்போ வந்து விருந்தினர் அப்படின்னா நம்ம எல்லாரும் கன்ஃபியூஸாக நினச்சிட்டு இருக்கோம். கீழே பாருங்கள், விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, விருந்தினர் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், உறவினர்கள் சரிங்களா, இவங்களை கூட நம்ம விருந்தினர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரிஜினலி பார்த்திங்கன்னா அது கிடையாது. விருந்தினர் அப்படின்னா முன்பின் தெரியாத ஒரு நபர், வழிபோக்கனாக இருக்கலாம், இல்லைனா வந்து துறவிகளாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் விருந்தினர். ஓகேங்களா? ஸோ அப்படி முன்பின் தெரியாத புதியவர்களுக்கு தான் வந்து விருந்தினர்னு பேர். ஓகேங்களா? விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? விருந்தே புதுமை. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா விருந்தே புதுமைன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஓகேவா? தொல்காப்பியர் விருந்தோம்பலை பற்றி எப்படி கூறியிருக்கிறாருன்னா விருந்தே புதுமைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? திருவள்ளுவர் வந்து இந்த விருந்தோம்பல் பற்றி நமக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு அதிகாரத்தையே நமக்காக தந்திருக்கார். ஓகேவா? இல்லறவியல் அப்படின்ற இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு இயலில் விருந்தோம்பலுக்காக ஒரு அதிகாரத்தையே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார். சரிங்களா? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லறம் புரிவது அப்படின்னா ஒரு குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே. சரிங்களா? ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பரிமாறுறோம் இல்லையா, அதுதான் விருந்தோம்பல். ஸோ அந்த விருந்தோம்பல் பண்ணுறதுக்காக தான் அந்த இல்லறமே இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும். சரிங்களா? எந்த விதம் நான் சொன்னேன்ல, எந்த மாதிரி ஒரு சங்கடம் சலிப்பு இல்லாமல் வந்தவங்கள ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படின்றது. அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துக்காட்டியுள்ளார். ஓகேங்களா? எடுத்துரைக்கிறார். மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்ற ஒரு திருக்குறளில், அதாவது இதில் என்ன சொல்ல வராராமா, விருந்தினருடைய விருந்தினராக வர்றவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்களாமா. ஓகேவா? அந்த பெண்ணுடைய முகம் மலர்ச்சியோடு இருந்தால் தான் அந்த விருந்தினர் வந்து சாப்பிடுவாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுடைய மனது வந்து வாடி இருந்தாலோ அல்லது உணர்ச்சி வந்து வேறு இது மாதிரி தெரிஞ்சாலோ அனிச்சமுடன் வாடுறது போல் அவங்க விருந்தினருடைய முகமும் மாறிடும் அப்படிங்கிறத இந்த குறளுடைய மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கோவலனை பிரிந்து கண்ணகி அதாவது கணவனை வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து என்ன ஒரு துயர், என்ன ஒரு பிரிவு வந்து அனுபவிப்பாங்களோ அதை விட ஒரு கொடிய துயர் வந்து என்ன அப்படின்னா, கண்ணகிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற எந்த விருந்தினருக்குமே விருந்தோம்பல் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருந்தியதாக இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? கம்பர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இது வந்து கோட்டிங்ஸில், அதாவது கொட்டேஷன்ஸ் கொடுத்து இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் இதை வந்து மேற்கோள் குறி கொடுத்தும் கேட்கலாம், அது கொடுக்காமலேயும் வந்து இந்த இது யார் சொன்னாங்க, இல்லை எந்த நூலில் வருது, அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? கல்வியும் செல்வமும் வச்சுருக்க பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விருந்து அப்படின்னா விருந்து பரிமாறுறது, ஈகை அப்படின்னா கொடுக்கறது, இந்த தானம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அதுதான். ஸோ கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ வந்து இளங்கோவடிகள் பார்த்தாச்சு, கம்பர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்யங்கொண்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யார்? செய்யங்கொண்டார்.
கலிங்கத்து பரணியிலும் செயங்கொண்டார். கலிங்கத்து பரணியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார். இந்த செயங்கொண்டார் வந்து விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சி உண்மையாக்கியுள்ளார். ஓகேங்களா, விருந்தினருக்கு வந்து உணவு பரிமாற அவர் அந்த பெண்ணுடைய முகமலர்ச்சியை ஊமையாக குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தனித்து உண்ணார் பாருங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. சரியா, தமிழர்களுடைய விருந்தோம்பலை வந்து அவங்க யாருமே தனியாக சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அமிழ்தமே கிடைச்சாலும் சரியா, அமிழ்தம் அப்படிங்கிறது தேவர்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம், இது வேணால் சொல்லலாம். சரிங்களா, ஸோ அந்த தேவர்கள் மட்டுமே உண்ணக்கூடியதான் அந்த அமிர்தம். அப்படிப்பட்ட அமிர்தமே கிடைச்சாலும் அதை வந்து தாங்க மட்டுமே வச்சுக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்பது தான் தமிழனுடைய அடிப்படை பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேவா, புறநானூரில் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. ஓகேவா, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதாவது விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க, இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், அம்மாவோட ரிலேஷன் அப்பாவோட ரிலேஷன் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கிளம்புறேன், சரி ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து அவங்களுடைய வந்து அந்த கார் வரைக்கும் போய் அவங்கள ட்ராப் பண்ணி விட்டுட்டு தான் வருவாங்க. அதே தான் பண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தினரை அவங்க பிரியறதுக்கு மனசு இல்லாமல் அவங்க போகிற அந்த வழியில் 7 அடி வரைக்கும் போய் அவங்க வந்த அந்த குதிரை பூட்டப்பட்ட தேர், சரிங்களா, குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் தான் வருவாங்க. இப்போ நம்ம காரு பைக்கு பஸ் வந்துக்கலாம், அந்த டைமில் அந்த மாட்டு வண்டி எருது கழுதை இந்த மாதிரி தானே பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் தான் விருந்தினர் வருவாங்க. அது வரைக்கும் 7 அடி சென்று அவங்க வழி அனுப்பி வச்சுட்டு வந்ததா புறநானூற்றுப்படையில் சொல்கிறாங்க. சரியா, சரி, புறநானூற்றுப்படையில் சொல்கிறாங்க. புறநானூற்றுப்படை என்ன கோட்டிங் என்ன மேற்கோள் குறின்னு கேட்டிங்கன்னா, காலில் 7 அடி பின் சென்று. ஓகேவா, காலில் 7 அடி பின் சென்றுனா புறநானூற்றுப்படையில் சொல்கிறாங்க. ஓகேவா, புறநானூற்றுப்படை. நெக்ஸ்ட் பாருங்க, அல்லில் ஆயினும், அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, திடீர்னு நம்ம வீட்டுக்கு நைட் டைமில் யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா, அச்சோ இது வந்து லேட் நைட் ஆயிடுச்சு, இந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை, ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லாமல் லேட் நைட்டே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்கள வந்து அப்போ அந்த டைமில் கூட முகமலர்ச்சியோடு வரவேற்று விருந்து பரிமாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் என்ன குறள்னா, அல்லில் ஆயினும் விருந்து வரி நுவக்கும். இது நீங்கள் பார்த்து திருக்குறள்னு வச்சிடக்கூடாது, இது வந்து நற்றிணை. ஓகேவா, அல்லாயிரும் விருந்து வரை நுவக்கும் சொல்லிட்டு என்னது நற்றிணை நூல். சரிங்களா, இன்மையிலும் விருந்தோம்பல், அதாவது நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அப்போ வந்து விருந்தோம்பல் பண்ணுறது மட்டும் விட்டதே கிடையாதான். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், புறநானூற்றிலே வந்து சொல்லியிருக்காங்க. பாட்டுடைய தலைவனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தலைவிக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தலைவி பாருங்கள். அதாவது ரொம்ப நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த டைமில் கூட யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தானியம் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு பரிமாறணும் அப்படின்னா, நீங்கள் விதைக்காக வச்சுருப்பீங்களா ஒரு நெல், அதெல்லாம் ஸோ அந்த விதைக்காக வச்சுருந்த திணையை வந்து உரலில் போட்டு நல்லா குத்தி எடுத்து வந்தவங்களுக்கு அந்த திணையாவது சமைச்சு கொடுக்கணும். சரியா, அப்படின்னு நினைக்கிறது யாருன்னா தலைவி. ஓகேவா, ஸோ இது வந்து புறநானூற்றில் காட்சிப்படுத்துது. தலைவன் வந்து தலைவி வந்து இப்படி பண்ணுறாங்க. தலைவன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நாள், அதாவது முன்னாடியே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க, அந்த கெஸ்ட்டுக்கு நம்ம ஏதாவது சாப்பாட்டு செலவு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னா தலைவன் என்ன பண்ணுறாருன்னா, இரும்பினால் செய்த தன் பழைய வாளை, சரியா, இரும்பினால் செய்யப்பட்ட அவருடைய பழைய வாளை வந்து பணயம் வச்சாவது அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணிடலாம். இதுவே அந்த கெஸ்ட் வந்து அடுத்த நாளும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீரியாலை, ஓகேவா, கருங்கோட்டு சீரியாலை பணயம் வச்சு விருந்தளிக்கிறான். ஃபஸ்ட்டு என்ன பணயம் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பினால் செய்த பழைய வாழ் தான் ஃபஸ்ட்டு நாள் வைக்கிறான். அடுத்த நாள் என்னத்தை பணயம் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கோட்டு சீரிய பணயம். சரியா, கருங்கோட்டுக்கு சீரிய ஆலை பணயம், கருங்கோட்டு சீரிய ஆலை பணயம் வைக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்க, நிலத்திற்கேற்ற விருந்து, அதாவது குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலம்னா 5 விதமான நிலங்களை வந்து வரிசைப்படுத்தலாம். அதில் நெய்தல் நிலத்தவர்களில் யார் வாழ்கிறாங்கன்னா பாணர்கள். ஓகேங்களா, நெய்தல் நிலத்தில் யார் வாழ்கிறாங்க, பாணர்கள் வந்து வாழ்கிறாங்க. அந்த பாணர்களில் வந்து
வரவேற்று குழல் மீன் கறியும், சரியா, வரவேற்று பாணர்களை வந்து வரவேற்று குழல் மீன் கறியை வந்து உணவாக கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த பாணர்கள் வீட்டுக்கு யாரும் போனாங்க அப்படின்னா குழல் மீன் கறியை தான் உணவாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத சிறுபான்மைப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சிறுபான்மைப்படையில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. ஒரு விருந்தை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது அந்த அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நைட் டைமில் வீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில், ஓகேங்களா, இல்லத்தில் பலரும் நுழையும், வீட்டுக்கு நிறைய பேர் வர்றதுக்கு முன்னாடி நுழையும் அளவிற்கு பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு ஒரு பெரிய வாயில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வாயில், அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாராச்சும் சாப்பிடாமல் இருக்கீங்களா, சாப்பிட வேண்டிய யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குற வழக்கம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது இடையில ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹம்சப்பிரியா சொன்ன கவிதை, நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக, சரிங்களா, நீங்கள் வந்து இப்போ இலையை க்ளோஸ் பண்ண போகிறீங்க, சாப்பிட்டாச்சுப்பா போதும் அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணான்னு சொல்லியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பரிமாறியிருப்பாங்கள்ல ஒரு 2 இட்லி, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் நீள் சரடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரது? ஹம்சப்பிரியா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல, அந்த பெரிய வாயிலில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட வேண்டிய யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குற பழக்கம் இருந்துச்சு அப்படின்ட்டு. அது எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, குறுந்தொகையில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளரோ, சரிங்களா, பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், உற்றாரோடு நின்ற விருந்து. அதாவது சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசராக இருந்தாலும் சரி இல்லை வறியவராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து விருந்தினர் அப்படின்னா அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவே கால மாற்றத்தால் என்னாச்சு அப்படின்னா புதியவர்களை மட்டும்தான் விருந்தினராக வீட்டுக்கு வந்து அழைக்கணும். ஆனால் அது வந்து என்னென்னா கால மாற்றத்தால் அப்படி படிப்படியாக குறைஞ்சிது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தளிப்பதே மொத்தமாக வந்து மறந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்திரங்களை வந்து அதிகமாக கட்டுறாங்க. சத்திரங்கள்னால் வந்து வழிபோக்கர்களுக்கு வந்து தங்கும் வசதி, இருக்கும் இடம், உறங்க இடம், அப்புறம் சமையல், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் பண்ணி கொடுக்குற ஒரு இடமா சத்திரங்கள் வந்து அமைஞ்சது. நாயக்கர் மராட்டியர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சத்திரங்கள் வந்து அதிகமாக கட்டப்பட்டிருக்கு. யாருக்காக அப்படின்னா வழிபோக்கர்களுக்காக தான் வந்து அதிகமாக கட்டப்பட்டிருக்கு நாயக்கர் மராட்டியர் காலத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு படிப்படியாக குறைஞ்சு புதியவர்களை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விருந்தினராக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன் வரும் பொழுது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்கள தான் வந்து விருந்தினராக கொண்டு வர்ற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த நிலைமையில தான் இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்றும் விருந்தோம்பல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழா காலங்கள், இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது இல்லைன்னா உள்ளூரில் வந்து திருவிழா நோம்பியெல்லாம் வைப்பாங்கள, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதியவர்கள் நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விருந்தோம்பல் வந்து நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமணத்தை உறுதி செய்கிறது இல்லைன்னா வளகாப்பு, பிறந்த நாள், புதுமணிப்பு விழா, இது எல்லாமே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இல்ல விழாக்களாக தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. சரிங்களா, அந்த டைமில் நிறைய பேரை வந்து விருந்தினர்களாக கூப்பிட்டு பரிமாறினது வழக்கம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போ அந்த எல்லா விழாக்களுமே பார்த்திங்கன்னா மண்டபத்தில், அதாவது திருமண கூடத்தில் தான் வந்து நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இன்னுமே சில இடங்களில் விருந்தினர்களை வந்து ஃபஸ்ட்டு விருந்தினராக இருக்கிறவங்கள கூப்பிட்டு முதல் பந்தியில் பரிமாற வைக்கிறதுன்றது நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அது உண்மைதாங்க. தமிழர் பண்பாடு அப்படின்னாலே அது வாழை இலை தான். ஸோ தலைவாழை இலையை விருந்தினருக்கு உணவளிப்பது நம்ம மரபாக கருதப்படுகிறது. விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்களாமா தலவாழை விருந்து வந்து வைப்பாங்க. திருமண புது தம்பதியினருக்கு கூட அந்த வாழை இலை விருந்து வந்து ரொம்பவும் ஒரு இதாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலையின் மருத்துவ பயன்களை வந்து அறிஞ்சிருந்தன. அன்னைக்கே வந்து அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா வந்து இந்த உணவு பரிமாறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்றாங்கள உணவு உண்ணுவாங்கள்ல அவங்களுடைய இடைப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை வந்து குறுகலாக இருக்கும். வலப்பக்கம் வலது கையில் சாப்பிட்றதுனால வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிஞ்ச பகுதி வந்து வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ரைட் ஹேண்ட்
ஃபுட் ஹேபிட் தான் வந்து வச்சுருக்கோம் அதனால சரிங்களா. நெக்ஸ்ட்டு இலையில் வந்து இடது ஓரத்தில் லெஃப்ட் சைடு வந்து என்ன வைப்பாங்க அப்படின்னா இந்த உப்பு ஊறுகாய் இனிப்பு அந்த மாதிரி வைப்பாங்க. இதுவே வந்து அளவில் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த காய்கறி கீரை கூட்டு இதெல்லாமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து வைப்பாங்க. நடுவில் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு வைப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மரபாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உபசரித்து வழி அனுப்புவதே திருமண ஏற்பாட்டாளர்களே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைகடல் தாண்டி மலைப்பழ கடந்து எட்டி சேரும் பறவைய தமிழினத்தின் ஒரு பதிவு. ஓகேங்களா. என்னன்னு பாருங்கள், அமெரிக்காவின் மினசோட்டோ தமிழ்ச்சங்கம், அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டோ தமிழ்ச்சங்கம் பார்த்திங்கன்னா வாழை இலை விருந்து விழா வந்து ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. ஓகேவா. எங்கே? அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டா தமிழ்ச்சங்கம். அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டா அப்படிங்கிற தமிழ்ச்சங்கம். சரி, நான் அமெரிக்காவில் கூட ஒரு தமிழ் சங்கம் இருக்குது, அதுக்கு பேர் தான் மினசோட்டா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழை இலை விருந்தை வந்து ஒரு விழாவாகவே வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வகைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ வாழை இலையில் வந்து விருந்து வைப்பாங்க. என்னென்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயசம், அப்பளம் அப்படின்ட்டு தமிழர் விருந்து வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ அங்கே வாழும் அந்த அமெரிக்காவில் இருக்கிற நிறைய தமிழர்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது யார் எழுதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருந்து கல்வியும் செல்வமும் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் சொல்லி பார்த்தியா. ஸோ அதுதான் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலாதலால்ட்டு கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேன்மிலார் போல அப்படிங்கிறது கலிங்கத்து பரணிகள். ஓகேவா. ஸோ அந்த விருந்தினருக்கு பரிமாறக்கூடிய அந்த பெண்ணினுடைய முகமலர்ச்சியும் குறிப்பிடுவது என்ன கலிங்கத்து பரணிகள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து உரைநடை உலகம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அன்டில் தென் பை.